அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பண வரவை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான எளிமையான சூட்சும பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். இதற்கு தேவையான பொருள் என்ன, எப்படி எந்த நேரத்துல செய்தா கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக அவசர பண தேவை இருப்பவர்கள், தொழில் ரீதியாக தொழிலை மேம்படுத்த பணம் வேணும், நான் லோன் அப்ளை பண்ணியிருந்தேங்க எனக்கு வரல, நான் கேட்ட இடத்துல இருந்து பணம் வரல அப்படிங்கிறவங்க, நான் கொடுத்த பணமே எனக்கு திரும்பி வரமாட்டேங்குதுங்க, என்னை ஏமாத்துறாங்க, அந்த பணம் திரும்பி வர்றதுக்கு இந்த பரிகாரம் செய்யலாமான்னா தாராளமா செய்யலாம். மொத்தத்துல பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய பரிகாரம் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, அது மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள், மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல இரவுல செய்யலாம். இதற்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பிரியாணி இலையும் ஒரு பேனாவும் மட்டும்தான். பிரியாணி இலை காம்பு உடையாத பிரியாணி இலையாக இருக்கணும், நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில நீங்க வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து, இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் காட்டுவேன், அதை நீங்க எழுதணும். அதை நீங்க எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை உங்க கையில வச்சு மனதார உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியால உங்களுக்கு பண வரவு கிடைக்கணும்னு பிரபஞ்சத்தையும் நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு இப்ப டிஸ்பிளேல தெரியுது பாருங்க, இதை மாதிரி வரையணும். அதாவது சூளம் ரெண்டு பக்கமும் இருந்தா எப்படி இருக்கும், அத மாதிரி வரைஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைத்து விட்டதாக எண்ணணும். இப்போ 1,00,000 பணம் உங்களுக்கு வேணும், ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு வரல அப்படின்னா, நான் கேட்ட 1,00,000 பணம் எனக்கு கிடைத்து விட்டது, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலை என்ன பண்ணணும்னா பச்சை கற்பூரம் அல்லது சாதா கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க. இல்லை நீங்க விளக்கு பொருத்தி வச்சு அந்த விளக்குல காட்டினாலே போதும், அது விறுவிறுன்னு எரிஞ்சிரும். இந்த பரிகாரத்தை செய்யும் போது சுத்தமா இருக்கணும். அசைவ உணவு சாப்பிட்டு இருக்கக்கூடாது. மாத விளக்கா இருந்தா கண்டிப்பா செய்யக்கூடாது. அது மாதிரி பிறப்பு இறப்பு தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தீங்கன்னா செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப சூட்சமமான இந்த பரிகாரத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய வசிய தூபங்கள், குலதெய்வ வசிய தூபம், தெய்வ ஆகர்ஷண பொடி, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அருள் தரும் ஆதிவராகி வசிய தூபம், உண்மத்த தூபம், அடுத்தது மகிஷாரோட தூபம்னு எல்லா தூபங்களும் கிடைக்கும். தூபங்கள் பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனது அன்பு வணக்கங்களை கூறி பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.